ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து பார்க்குறோம். இப்போது சவுதியில் நடந்திருக்கக்கூடிய கியாமத் நாளுடைய ஒரு அடையாளத்தை தான் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எப்படி கியாமத் நாள் வரும், நாங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வருது அப்படிங்கிறதை பற்றி அல்லாஹ் அறிவித்து கொடுக்க மாட்டான், திடீர்னு தான் கொடுப்பான். ஆனால் இந்த நாள் தான் வருதுன்னு தெரியாட்டினாலும் இந்த அறிகுறிகள் நடந்ததுக்கு பிறகுதான் வரும். அதனால அந்த அறிகுறிகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல சில முக்கியமான அறிகுறிகள் இப்போது சவுதியில நடந்து கொண்டே இருக்கு. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல நீரூற்று வரும்னு சொன்னாங்க. இப்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்தா தெரியும், பாலைவனத்துடைய அந்த தரையில அந்த மணல்ல இருந்து நீரூட்டு பாத்தீங்கன்னா 20 அடிக்கு அப்படி தெரிக்குது. இந்த அளவுக்கான நீரெல்லாம் எப்போதுமே அங்க வந்ததே கிடையாது. அங்க தண்ணி இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அங்க கடல் இல்லை அப்படிங்கிறது தெரியும். இப்படி இருந்தும் கூட பாத்தீங்கன்னா அங்க அதிகமாக மழை வர்றதின் காரணமாக இந்த மாதிரி நீரூற்றுகள் தோன்றிருக்கு. இது ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் அதிசயமாகவும் தான் அவர்களுக்கே இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப பாலைவனம் சோலைவனம் ஆகி கொண்டு இருக்குது. அந்த மழை பெய்ந்ததின் காரணமாக அங்க பாத்தீங்கன்னா பாலைவனம் மண்ணுல உங்களுக்கு பெருசா பச்சை பசேர்னு செடிகளே இருக்காது. ஆனா நிறைய இடத்துல பச்சை பசேர்னு செடிகள் இருக்கு. இப்போது சவுதியிலுமே பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்ல என்ன பண்றாங்க, அவங்களே அறுவடை செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போதுமே பாத்தீங்கன்னா விவசாயம் இருந்துச்சு, ஆனா இந்த மாதிரி இருக்காது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தோட்டம் அது மாதிரிலாம் போட்டு பாலைவனத்திலே என்ன பண்றாங்க, அவங்க விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் மறுமை நாளுடைய ஒரு பெரும் அடையாளமாக இருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது இந்த காஃபியர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களோடு சேர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்பு வைத்துப்பாங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது அமெரிக்காவோட சேர்ந்து சவுதி வைக்காத தொடர்பே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், முஸ்லீம் நாடுகள்ல பார்த்திருந்தோம், அங்க கோயில் திறக்கிறாங்க, அங்க மதுபான கடை திறக்கிறாங்க. பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஈடுபட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக என்ன பண்ணாங்கன்னா சவுதியில ஒரு பெரிய இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக இனாகிரேட் பண்றதுக்காக அந்தந்த நாட்டுல இருந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப வெறும் பிக்னி போட்டுட்டு அதாவது அரைக்குறை ஆடையோட அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஆடினது மட்டும் இல்லாம கொடியை என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த நாட்டுடைய கொடியை கையில ஏந்துவாங்க. அதுக்கு அந்த பெண் பிக்னி போட்டிருக்க பெண் சவுதி அரேபியாவுடைய கொடியே கையில ஏந்துறாங்க. அந்த கொடியில என்ன எழுதி இருக்கு, எல்லா நாட்டு கொடியிலையும் பாத்தீங்கன்னா வண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஆனா சவுதி அரேபியாவுடைய கொடியில பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா எழுதி இருக்கும். களிமாவோடு சேர்ந்து வாள் இருக்கும், அதாவது வெட்டக்கூடிய வாள் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களுடைய கொடியை வடிவமைத்து வச்சிருப்பாங்க. அந்த கொடியை அந்த பிக்னி போட்டிருக்க பெண் என்ன பண்றாங்க, கையில ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க, அதை மேல பொத்துறாங்க. இதெல்லாம் பாக்குறக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருந்துட்டு இருக்கும். அந்த காரியத்தை சவுதி அரேபியா செய்து அதை இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் போது மன்னர் குடும்பமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அங்க பார்த்தா சவுதியுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மேல குள்ளாலாம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டுக்கு மியூசிக்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நாம இங்க முஸ்லீம்கள் பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்தியாவாகட்டும் இன்னும் பல இடத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க அப்படி இருந்து போட்டு அவங்களே செய்யறது ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. இப்படிலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல ஈடுபடுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அதுல பார்த்துருந்துருப்பாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, புர்கா போட்டுட்டு பெண்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது கிளப்ல எப்படி இங்கெல்லாம் டான்ஸ்க்கு பாட்டை போட்டு விட்டா அப்படி எல்லாரும் குதிச்சுட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி கிளப் டான்ஸ் மாதிரிலாம் என்ன பண்ணியிருந்தாங்க, சவுதியில அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வேற அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணியிருந்தாங்க, காபா மாதிரியே விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணி அதை சுத்தி சுத்தி வேற டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் தான் மறுமையுடைய ஒரு அடையாளங்களாக இருக்கு. அதுவும் சவுதியிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. நிச்சயமாக நம்ம மறுமையை ரொம்ப நெருங்கிதான் போயிட்டு இருக்கோம். நம்ம சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பெரிய அடையாளங்களுக்கு நுழைந்துட்டோன்னு தான் சொல்லணும். மத்திய கிழக்கே பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியற்ற நிலைமையிலையும் ஒரு அமைதியற்ற நிலைமையிலும் தான் இருக்குது. பாலஸ்தீன போர் நின்றுச்சுன்னு பேரு, ஆனா போர் இன்னும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கல. போர் நின்னும் இந்த இஸ்ரேல் வெளியே போல. எப்படி லெபனான்ல போர் நின்னாலும் ஒரு வருஷமா அவங்க உள்ள உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரி செய்யறதுக்கான திட்டத்தை தான் இஸ்ரேல் போட்டுட்டு இருக்கான். மொத்தத்துல பாலஸ்தீன போர் அப்படிங்கிறது பேச்சளவுல நின்னாலும் சரி, இஸ்ரேலுடைய காரியம் அங்க நடந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாமே மறுமை நாளுடைய அடையாளமாக இருக்குது. எப்ப மறுமை வருதோ அப்போதுதான் அந்த பாலஸ்தீன போரே ஒரு முடிவுக்கு வரும். அல்லாஹ்வே நன்கறிவான். இப்போது அடுத்தடுத்த அடையாளங்கள் கொண்டே இருக்கு. மறுமையை நினைத்து மறுமைக்கு பயந்தே நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வதுதான் நமக்கு சிறந்தது. நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.